சும்மா டக்கரான வெண்பூசணிக்காய் அல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்பூசணிக்காய் ரொம்பவே குளிர்ச்சி உடம்புக்கு, இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது. இதோட சதையும் தோல் பகுதியும் இது மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சாப்பர் வச்சு நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். இதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இதை ஒரு காட்டன் கிளாத் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வாட்டர்லேயும் பெப்பர் சால்ட் போட்டு நம்ம குடிச்சிக்கலாம், ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு கூடவே நம்ம துருவின பூசணிக்காயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா அந்த சுகர் மெல்ட் ஆகணும், அந்த அளவு வரையும் வரட்டும். கூடவே நம்ம ஒரு 4 ட்ராப்ஸ் லெமன் அண்டு கலர் பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். திக்கான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். சுட சுட சூப்பரான அல்வா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி